வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு முட்டை பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 6ல இருந்து 8 பப்ஸுக்கு தேவையான பூர்ணம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்ன்றத முதல்ல பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 3ல இருந்து 4 பெரிய பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வேக வச்ச முட்டை ஒரு 3ல இருந்து 4 வரைக்கும் தேவைப்படும். அது நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அது போக மசாலா பொடி பார்த்தீங்கன்னா 3ல ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, 3ல ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி, 3ல ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி. இதோட ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும். இது போக கொஞ்சம் மல்லி இலை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். முதல்ல ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது நல்லா சூடான உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருந்தோம்லே அதை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து கூட ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன தக்காளி இருந்ததையும் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தக்காளியில் இருக்கிற ஈரம்லாம் வற்றி திரும்ப எண்ணெய் தெளிஞ்சு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் பிடிக்கலாம். ஏன்னா அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், நல்லா மசிஞ்சிடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற மசாலா பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, உப்பு, கறி மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம பூர்ணம் எக் பப்ஸ்குள்ளே வைக்கும்போது ரொம்ப தனித்தனியாக தெரியாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க. அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி அது கட்டி ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கி வச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். ஏன்னா சூட்டோட அந்த பப் ஷீட்டில் வச்சிங்கன்னா அந்த பப் ஷீட் உருகிரும். அதனால அது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி ரெடிமேட் பப் ஷீட் கடையில் கிடைக்கும். அதை நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஷீட்டை 6 துண்டாவோ இல்லைனா 8 துண்டாவோ கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2க்கு 2 இன்ச் இல்லைனா 2.5 இன்ச் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம இப்போ தயார் பண்ண பூர்ணம் நல்லா ஆறி இருக்குது. அதை நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு ஒரு பாதி முட்டையை இப்படி கமத்தி மசாலாவில் படுற மாதிரி கமத்தி வச்சுட்டு 4 ஓரத்தையும் இப்படி மடித்து விட்டு வச்சுருங்க. எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவைன்ற மாதிரி நீங்கள் தான் மடிச்சிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் மடிக்கலாம், இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடிக்கலாம், இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட மடிக்கலாம். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே முட்டை பப்ஸ்னால இந்த ஷேப்லேயே வாங்கி சாப்பிட்டு பழகுனால நான் முட்டை பப்ஸ் இப்படி 4 ஓரமும் இழுத்து வச்சு மடிக்கிறேன். அல்லனா நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் சும்மா நடுவில் வச்சுட்டு ஒரு ஓரத்தை மட்டும் இழுத்து விட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட மடிக்கலாம். எல்லாம் ஒன்று தான், ஜஸ்ட் ஷேப் தான் வேறு, டேஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்க போகுது. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ஷீட்டையும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது ஒன்று நான் ட்ரையாங்கிளாக மடித்து காட்டுறேன். ஒரு பக்கம் மட்டும் இழுத்து மொத்தமாக மூடிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையும் லைன் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த ஓரத்தை எல்லாம் இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. அப்போ நம்ம பேக் பண்ணும்போது அது திறக்காமல் இருக்கும், நல்லா அமுங்கிரும். ஒரு ஃபோர்க்கை வச்சு எல்லா பக்கமும் இப்படி அமுக்கி விட்டுருங்க. வச்சுட்டு ஒரு முட்டையை அடித்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு மேலாப்பில் தடவி விட்டுருங்க. அப்போ அது அந்த இடத்துல மட்டும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரும் பேக் பண்ணி எடுக்கும்போது. தடவிட்டு இதை ஒரு 170 டிகிரிஸ்லேருந்து 200 டிகிரி வரைக்கும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அவனில் வச்சு எடுத்தீங்கன்னா முட்டை பப்ஸ் தயார். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.